தமிழ் சினிமாவில் முக்கியமாக பணியாற்றிய ஒரு இந்திய நடிகர் ஆவார். அங்கு அவர் புரட்சி நாயகன் என்று அழைக்கப்பட்டார். இவர் முக்கியமாக தமிழ் படங்களில் சில கன்னட படங்களிலும் நடித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்த இவர் 60க்கும் மேற்பட்ட படங்களில் கதாநாயகனாக நடித்துள்ளார். இவர் 1984இல் வெளிவந்த பூவிலங்கு எனும் திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார். 1990இல் வெளிவந்த புது வசந்தம், 1991இல் வெளிவந்த இதயம் படமும் இவருக்கு வெற்றி படமாக அமைந்தது. கடல் பூக்கள் என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக தமிழக அரசின் சிறந்த நடிகர் விருதை பெற்றார். முரளி அவர்கள் பிறப்பு மே 19, 1964 பெங்களூர். அவர் இறப்பு செப்டம்பர் 8, 2010 46 வயதில் காலமானார், இந்தியாவில். அவர் மனைவி பெயர் ஷோபா. முரளியின் தந்தை சித்தலிங்கையா கன்னடர் ஆவார். அவர் பல படங்களை தயாரித்துள்ளார். முரளியின் தாயார் தமிழகத்தை சேர்ந்தவர். முரளிக்கு ஷோபா என்ற மனைவியும் அதர்வா ஆகாஷ் என்ற 2 மகன்களும் காவ்யா என்ற ஒரு மகளும் உள்ளார். அதர்வா தற்போது தமிழ் திரையுலகில் வளர்ந்து வரும் நடிகர் ஆவார். அதர்வா பானா காத்தாடி என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார். இந்த படத்தில் முரளி சிறப்பு தோற்றத்தில் வந்து சென்றார். நடிகர் முரளியின் திரை வாழ்க்கை சிவாஜி கணேசன், விஜயகாந்த், பிரபு, கார்த்திக், சத்யராஜ், பிரபுதேவா, சூர்யா, பார்த்திபன், மம்முட்டி, சரத்குமார் உள்ளிட்ட பல முன்னணி கதாநாயகர்களுடன் மீனா, சிம்ரான், ரோஜா, தேவயானி, லைலா, ரம்பா உள்ளிட்ட முன்னணி கதாநாயகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார். இவர் அரசியல் வாழ்க்கை இவர் அதிமுகவில் இணைந்து அரசியலிலும் ஈடுபட்டார். இக்கட்சிக்காக தேர்தலில் சுற்றுப்பணமும் செய்து பிரசாரமும் செய்தார். முரளி அவர்கள் நடித்த பல படங்களில் சில படங்கள் பிரேம பருவா, பூவிலங்கு, இங்கேயும் ஒரு கங்கை, புதியவன், பகல் நிலவு, கீதாஞ்சலி, அந்தஸ்து, அஜேயா, இளங்கன்று. முரளி அவர்கள் மறைவு இவர் 46 வயதில் 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் நாள் மாரடைப்பால் மரணமடைந்தார்.